ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க டிஎன் டெட் 2025 பேப்பர் 2 சைல்டு டெவலப்மெண்ட்டில் மாடல் கொஷின் பேப்பர் 4 தான் பார்க்க போகிறோம். கொஷின்ஸ் பாருங்கள். உண்மையான சமயத்தின் உறைவிடம் மக்களின் இதயங்களே யார் கூற்று? டாக்டர் ராதாகிருஷ்ணன். உண்மையான சமயத்தின் உறைவிடம் மக்களின் இதயங்களே யார் கூற்று? டாக்டர் ராதாகிருஷ்ணன். பன்னாட்டு பல்கலைக்கழகம் இவருடன் தொடர்புடையது. அரவிந்தர். பன்னாட்டு பல்கலைக்கழகம் இவருடன் தொடர்புடையது. அரவிந்தர். சம்மர் ஹில் பள்ளியை துவக்கியவர் ஏஎஸ் நீல். சம்மர் ஹில் பள்ளியை துவக்கியவர் ஏஎஸ் நீல். கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை விவரித்தவர் வைகாட்ஸ்கி மற்றும் ப்ரூனர். கற்பித்தலில் கருத்துப்பட உருவாக்க முறையை விரிவாக்கியவர் வைகாட்சி மற்றும் ப்ரூனர். பள்ளிகள் இல்லாத உலகம் என்ற கருத்து இவருடையது இவான் இலிச். பள்ளிகள் இல்லாத உலகம் என்ற கருத்து இவருடையது இவான் இலிச். நுண்ணறிவின் 2 காரணி கொள்கையை முன்மொழிந்தவர் ஸ்பியர்மேன். நுண்ணறிவின் 2 காரணி கொள்கையை முன்மொழிந்தவர் ஸ்பியர்மேன். கற்றல் நிலையில் சுதந்திரம் என்பதுடன் தொடர்புடையவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. கற்றல் நிலையில் சுதந்திரம் என்பதுடன் தொடர்புடையவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. ஆஷ்ரம் பள்ளியை அறிமுகப்படுத்தியவர் அரவிந்தர். ஆஷ்ரம் பள்ளியை அறிமுகப்படுத்தியவர் அரவிந்தர். கீழ்கண்டவற்றுள் எந்த கருத்தை தர்ஸ்டன் ஆதரித்தார்? குழு காரணி கொள்கை. கீழ்கண்டவற்றுள் எந்த கருத்தை தர்ஸ்டன் ஆதரித்தார்? குழு காரணி கொள்கை. வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்துடையவர் யார்? ரூசோ. வார்த்தைகளுக்கு முன்பே பொருள் என்ற கருத்துடையவர் ரூசோ. நுண்ணறிவு என்ற பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஃபினே. நுண்ணறிவு என்ற பதத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் ஃபினே. இதுவே பள்ளி என்பதன் நிறுவனர் தாகூர். இதுவே பள்ளி என்பதன் நிறுவனர் தாகூர். டேஷ் பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று சொன்னார் ஸ்டான்லி ஹால். குமரப்பருவம். டேஷ் பருவம் மன அழுத்தமும் பிரச்சனைகளும் நிறைந்தது என்று சொன்னார் ஸ்டான்லி ஹால். குமரப்பருவம். துவக்க நிலை மாணவர்க்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என்று சொன்னவர் ஃப்ரஃபேல். துவக்க நிலை மாணவர்க்கு பள்ளி ஒரு விளையாட்டு திடலாக அமைய வேண்டும் என்று சொன்னவர் ஃப்ரஃபேல். சிறந்த நினைவாற்றல் மிக்கவராக கருதப்படுபவர் மெக்காலே. சிறந்த நினைவாற்றல் மிக்கவராக கருதப்படுபவர் மெக்காலே. ரசல் பயன்படுத்திய முறை தொகுப்பாய்வு முறை. ரசல் பயன்படுத்திய முறை தொகுப்பாய்வு முறை. சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் கெல்லாக். சூழ்நிலை பற்றி ஆராய்ந்த மனநிலை ஆய்வாளர் கெல்லாக். உலக உயிரினங்களுக்கு உணவும் இனப்பெருக்கம் எவ்விதம் இன்றியமையாததாக ஒன்றோ அதுபோன்றுதான் சமுதாயத்திற்கு கல்வியும் என்று கூறியவர் ஜான் டூயி. உலக உயிரினங்களுக்கு உணவும் இனப்பெருக்கமும் எவ்விதம் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறதோ அதுபோன்றுதான் சமுதாயத்திற்கு கல்வியும் என்று கூறியவர் ஜான் டூயி. முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் டெம்போ. முதலில் ஆர்வத்தின் நிலை என்னும் தத்துவத்தை அறிமுகப்படுத்தியவர் டெம்போ. இரைச்சலிடும் குழந்தை மற்றும் அமைதியான மனம் என்பவைகளை எழுதியவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. இரைச்சலிடும் குழந்தை மற்றும் அமைதியான மனம் என்பவைகளை எழுதியவர் ஜே கிருஷ்ணமூர்த்தி. ஆக்க நிலையுறுத்தலை ஆராய்ந்த மனோதத்துவ ஞானி பாவ்லாவ். ஆக்க நிலையுறுத்தலை ஆராய்ந்த மனோதத்துவ ஞானி பாவ்லாவ். பாவ்லோ டேஷ் கொள்கையை ஆதரித்தார்? கிளாசிக்கல் கண்டிஷனிங். பாவ்லோ டேஷ் கொள்கையை அறிவித்தார்? கிளாசிக்கல் கண்டிஷனிங். தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் ஏஎஸ் நீல். தேர்வுகள் எதற்காக என்ற எண்ணம் கொண்டவர் ஏஎஸ் நீல்.
குழப்பமான கோட்பாடுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் தாண்டைக். குழப்பமான கோட்பாடுடைய புத்தி கூர்மை என்பதை தெரிவித்தவர் தாண்டைக். பயிற்சி மாற்றத்தின் இணையான மூலங்கள் எனும் கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் தாண்டைக். பயிற்சி மாற்றத்தின் இணையான மூலகங்கள் எனும் கோட்பாட்டை அறிமுகப்படுத்தியவர் தாண்டைக். ஜாக்குவஸ் ரூசோ என்ற சிறந்த கல்வியாளர் வாழ்ந்த காலம் 18ஆம் நூற்றாண்டு. ஜாக்குவஸ் ரூசோ என்ற சிறந்த கல்வியாளர் வாழ்ந்த காலம் 18ஆம் நூற்றாண்டு. திட்டமிட்ட கற்பித்தல் உத்தியை முதலில் தந்தவர் சிட்னி ஃப்ரெஸ்லி. திட்டமிட்ட கற்பித்தல் உத்தியை முதலில் தந்தவர் சிட்னி ஃப்ரெஸ்லி. நேர்கோட்டு கற்றல் வகையை உருவாக்கியவர் ஸ்கின்னர். நேர்கோட்டு கற்றல் வகையை உருவாக்கியவர் ஸ்கின்னர். 1915ஆம் ஆண்டு அரசால் நைட் பட்டம் பெற்றவர் தாகூர். 1915ஆம் ஆண்டு அரசால் நைட் பட்டம் பெற்றவர் தாகூர். தாகூர் அவரது குடும்பத்தில் எத்தனையாவது குழந்தை? 14வது குழந்தை. தாகூர் அவரது குடும்பத்தில் எத்தனையாவது குழந்தை? 14வது குழந்தை. நன்றி.